குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? காட்டேரி அம்மன் சன்னதிக்கு வந்து இந்த 300 வருஷம் பழமையான இந்த ஆலமரத்துல தேங்காய் கட்டி மனம் உருகி வேண்டுனால் போதும். அடுத்த முறை வரும்போது நீங்க குழந்தையோட தான் வருவீங்கன்னு சொல்றாங்க. எவ்வளோ வரும் அவ்வளோ புண்ணியம் கீது. ஏன்னா 30 வருஷம் 40 வருஷம் கல்யாணம் இல்லாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிடுக்குதோ, பசங்கள் இல்லாதவங்களுக்கோ பசங்களும் இருக்குதோ, பிபி சுகராக இருக்கிறவங்களோ சீட்டை எடுத்துன்னு வந்து எழுதி போடலாம், அதெல்லாம் கீது. நீங்க தீராத கடன் பிரச்சனையால கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்ல நீங்க கொடுத்த பணத்தை வாங்க முடியாத இருந்தாலும் சரி, மனசார வேண்டிட்டு செவுத்துல காசு ஒட்டும் பொழுது அந்த காசு கீழே விழாம ஒட்டிக்கிச்சுன்னா உங்க பிரச்சனை எல்லாமே தீந்துரும்னு சொல்றாங்க. உங்க தொழில முன்னேறது பிடிக்காம கண்ணு வச்சிருந்தாலும் சரி, அம்மா சன்னதில நின்று எலுமிச்சை பழத்தை சுத்தி போட்டு டிஸ்டி கழிச்சாலே போதுங்க. உங்க வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. உலகத்திலேயே மிக உயரமான 252 அடி அம்மன் சிலையை இங்க தாங்க பிரம்மாண்டமா கட்டிட்டு இருக்காங்க. இந்த சக்தி வாய்ந்த 18 கை கொண்ட காட்டேரி அம்மன் கோவில் பெங்களூர் ரோஸ்கோட் பக்கத்துல கம்பளிபுரால தாங்க அமைஞ்சிருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் காட்டேரி அம்மனை தரிசிக்கிறதுக்காகவே ஒரு ஸ்கோட்ல இருந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குங்க. இந்த கோவில்ல 365 நாளும் கோவிலுக்கு வர பக்தருக்கு அன்னதானம் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மள விரும்பினவங்க நம்மள விட்டுட்டு போகாம இருக்க இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பூட்டு மட்டும் போடுங்க, கண்டிப்பா நம்மள விட்டுட்டு போக மாட்டாங்க. வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் தீர்ந்து சந்தோஷம் நிலைக்கணும்னா குடும்பத்தோட போய் காட்டேரி அம்மனை நேர்ல போய் பார்த்துட்டு வாங்க.